இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாகஜோதி அவளோட பிளான்ல இந்நேரம் ஜெயிச்சிருப்பா. கண்டிப்பா அந்த சூர்யாவோட உயிரை எடுத்திருப்பா. சூர்யாவோட உயிர் எடுத்து நாகஜோதியோட கணவனுக்கு உயிர் கொடுத்துட்டா பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த வயிறும் என் கைக்கு கிடைச்சிரும். எத்தனை நாளா நான் பட்ட கஷ்டம், மாயாங்கிற தலைமறைவு வாழ்க்கை, இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டணும். நான் பழைய தாராவா இந்த வீட்டுல மகாராணியா வளம் வர போறேன். இந்த முட்டாள் சங்கரபாண்டி கிட்ட இருந்து இன்னும் போனே வரலையே. போன் பண்ணுன்னு சொல்லிதான் அந்த முட்டாள அனுப்புனேன். இடியட், அவன் பண்ண மாட்டான். அப்படியே அங்கேயும் இங்கேயும் பராக்கு பார்த்துக்கிட்டே இருப்பான் முட்டாவே. ஐயா வணக்கங்க ஐயா. என் கணவருக்கு முழுக்க ஆபத்து. என் கணவரை சுத்தி என்னென்னமோ நடக்குதுங்கய்யா. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கய்யா. நீங்க தான் ஏதாவது. அமைதி அமைதி. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பொறுமையா சொல்லுமா. என் கணவர் கையில நீங்க கொடுத்த அந்த தாயத்தை கட்டியிருந்தேன். ஆனா என் அம்மா உருவத்துல யாரோ வந்து என் கணவரை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவர் கையில இருந்த அந்த தாயத்தை கழட்ட சொல்லிருக்காங்க. துர்கா, ஒண்ணுல அத்தை ஏதோ கோயில் வரைக்கும் கூப்பிட்டாங்க. கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு? இங்க பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான். மா, என்ன துர்கா? அம்மா, ஏதோ ஒரு முக்கியமான பூஜை பண்ணணும்னு சொல்லி சூர்யாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போனியேமா. அதுக்குள்ள பூஜை முடிஞ்சிருச்சா? சூர்யா எங்கம்மா? என்னம்மா துர்கா சொல்ற? நான் குந்தவைக்கு நலங்கு ஃபங்க்ஷன் கூப்பிட வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு நான் வரவே இல்ல. மாப்பிளைய நான் பூஜைக்கெல்லாம் ஒண்ணு கூப்பிடவே இல்லையம்மா. எங்க கையில இருந்த தாயத்தை எங்க? கயிறு பூஜையில வச்சிருக்கேன். உருவத்துல வந்து உன் கணவரை அழைச்சிட்டு போனது வேற யாரும் இல்ல, உன் கணவரை பழிவாங்க காத்துக்கிட்டு இருக்கே அந்த இச்சாதாரி நாகம்தான். என்னங்கய்யா சொல்றீங்க? என் அம்மா உருவத்துல வந்தது அந்த நாகமா? ஆமா, இச்சாதாரி நாகத்துக்கு மட்டும்தான் தான் நினைச்ச உருவத்துக்கு மாற சக்தி இருக்கு. அந்த சக்தியை வச்சுதான் உங்க அம்மா உருவத்துல வந்து உன் கணவர் கையில கட்டியிருந்த நான் கொடுத்த மந்திர உருவேத்தன கயிறை கலட்டியிருக்கு. நல்ல சமயத்துல நீ போனதுனால உன் கணவர் உயிர் காப்பாத்தப்பட்டிருக்கு. உன் புருஷனை தேடி அந்த பாம்பு உன் வீட்டுக்கே வந்திருக்குன்னா உன் புருஷனை கொல்லாம விடாது. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்கய்யா, நான் இப்பவே அந்த பூஜையை பண்றேன். அந்த வைரத்தை கொண்டு வந்து என் கணவரை எப்படியாவது காப்பாத்தணும். அதுக்கான கால நேரம் இன்னும் வரலம்மா. பௌர்ணமிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு தான் நீ அந்த பூஜைய பண்ணணும். அது வர பொறுமையா இருமா. என் கணவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கும் போது என்னால எப்படி சாமி பொறுமையா இருக்க முடியும்? வேற வழி இல்ல தாயி. இது உனக்கு சோதனை காலம் தான் சொல்லணும். அதனால பொறுமை தான் முக்கியம். பொறுமையா இரு. அதை விட முக்கியம், பூஜை ஆரம்பிக்கிற வரைக்கும் உன் கணவரை நீ பாதுகாக்கணும். அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. கவலைப்படாத தாயி, அந்த கடவுள் உனக்கு துணை இருப்பாரு. சரிங்கய்யா. என்ன வழியில பாத்துட்டு மாப்பிளைய நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போனதா சொன்னேன். அப்புறம் நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்ட. என்னமா ஆச்சு உனக்கு? அம்மா, நீங்க எப்படி இங்கே வந்தீங்க? உன்னையும் மாப்பிளையும் தேடிதான் வந்தேன். ஆமா, மாப்பிள்ளை எங்க? அவருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. இல்ல துர்கா, நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு. அதான் ஒன்னும் இல்லன்னு சொல்றேன்லம்மா. இல்ல துர்கா, நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு பாக்கலாம். துர்கா, நீ என்ன உன் அம்மாவா நினைக்கிறது உண்மைன்னா
எதையும் மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லு. அம்மா, உன் மாப்பிள்ள உயிருக்கு ஆபத்துமா. என்ன? மாப்பிள்ளையோட உயிருக்கு ஆபத்தா? என்ன துர்கா சொல்ற? யாரால ஆபத்து? ஒரு இச்சாதாரி நாகத்தால. அந்த இச்சாதாரி நாகம்தான் உன்னோட உருவத்துல வீட்டுக்கு வந்து அவரை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. என்ன துர்கா, நீ என்னென்னமோ சொல்ற? மாப்பிள்ளைய சுத்தி என்ன நடக்குது, ஏன் நடக்குது? இதுக்கெல்லாம் யார்தான் காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் அந்த தாராதாமா. எல்லாமே அந்த தாராவோட வேலைதான். என்னம்மா சொல்ற? நீ என்னம்மா சொல்ற துர்கா? அந்த தாராவும் சங்கர பாண்டியனும் சேர்ந்துதாமா இத பண்ணிருக்காங்க. தாராதாமா உன் மாப்பிள்ளைய கொல்ல பாக்குறது. ஆனா அதை எப்படி அவருக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. ஆனா ஒண்ணுமா, எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நான் கூட இத்தனை நாளா உன்னை சாதாரணமா தான் நினைச்சேன். ஆனா நீ இவ்ளோ பெரிய கல்லஞ்சக்காரியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. பொண்ணுன்னா பேயும் இறங்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ வீட்டுக்கு வாழ வந்த மருமக மாறிய கொலை பண்ணிருக்க. கொலைகாரி தானே நீ? உன்னை பத்தி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீ எதுக்கும் துணிஞ்சவன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என் பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா வாழணும். அவங்களுக்கு ஒன்னால ஏதாவது தொந்தரவு வந்துச்சு, என் பொண்ணு பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தாலும் நான் அமைதியா இருக்க மாட்டேன். உன்னை சும்மாவும் விட மாட்டேன். என் மாப்பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதுக்கப்புறம் இந்த சரஸ்வதியோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப. இத பார், இன்னொரு தடவை என் மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் நான் சும்மாவே விட மாட்டேன். உன்னை ஜாக்கிரதை. சிஸ்டர், என்ன இந்த ஊறுகாய் எந்த போடு போட்டு போகுது? சாதம் இரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்களே, அது இதானா சிஸ்டர்? வீட்டுக்கே வந்து என்ன கை நீட்டி பேசி எச்சரிச்சுட்டு போறா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். சிஸ்டர், என்ன பண்ண போறீங்க? எதா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணுங்க, நான் கொஞ்சம் அலர்ட்டா இருப்பேன்ல. இன்னைக்கு சாயந்தரம் கல்யாண பொண்ணுக்கு நலங்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கால, அங்க காட்டுறேன் இந்த தாரா யாருன்னு. அந்த ஃபங்க்ஷன்ல வச்சு அவளை அசிங்கப்படுத்தி அவன் மானத்தை வாங்கல, என் பேரு தாரா கிடையாது.